எந்த வகை பழமா இருந்தாலும் சத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது ஸ்ட்ராபெரி பழங்க. இந்த பழத்தோட ஷேப்பே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லயே இருக்கும். இது எடுத்துக்கிறதுனால இதயத்தினோட செயல்திறன் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சருமத்துக்கு பொலிவை தந்து முதுமையை தடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான பயன்கள் கொண்ட இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா சில பழங்கள் கொஞ்சம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தோசைக்கோ இட்லிக்கோ ஒரு சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு 10-15 ஸ்ட்ராபெரி பழங்களை கழுவி எடுத்து அதை ரெண்டா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூட 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம், அதையும் அதுல சேர்த்துக்கலாம். அது கூட 2 வரமிளகா, சிறிதளவு புளி, சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாம நீங்க மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்புக்காக அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சட்னியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போற தோசையும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை நம்ம செய்ய போறோங்க. இந்த மாவை எடுத்து இந்த தோசையை ஊத்திட்டு இது கூட பாத்தீங்கன்னா சத்து மிக்க ஸ்ட்ராபெரி சட்னி நீங்க வச்சு கொடுத்து பாருங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப புளிக்குது எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஸ்ட்ராபெரி பழத்தை இந்த மாதிரி சட்னியா செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.